இந்தியன் டூக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட் சரியில்லாதனால நான் பார்க்கல. கெட்ட வார்த்தை இவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் நமக்கு திட்டுவாங்க. சில நேரத்தில் இந்த மாதிரி பப்பரப்பான்னு பேசும்போது அது ரொம்ப ரசிக்கும்படியா இருக்குங்கிறதுக்காக பேசுறதை தவிர அதுக்கு ஒரு பயங்கர உள்ளர்த்தம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த பதில் நான் சொல்றதுல பாதியை மட்டுமே எடுத்து போறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா கூப்பிடுங்க. கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், ஆனா கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன். நான் பக்கத்துல இருப்பேன், நீங்க வெக்கத்துல இருப்பீங்க. உங்க புருஷன் துக்கத்துல இருப்பாரு, இஸ் இட் ஓகே? அதான் ஒரிஜினல் டைலாக். அப்புறம் பசங்க படங்கிறதுக்காக நான் கட் பண்ணிட்டேன். நம்ம பசங்க படம்னா நம்ம வச்சுக்கலாம், குட்டி பசங்க படங்கிறதுனால அதை கட் பண்ணிட்டேன். மெய்யாலுமே சொல்றேன், நான் மெய் மறந்து சந்தோஷமா இருக்கிறது வந்து சினிமாவில் மட்டும்தான். எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு இந்த மெய் இன்டர்நேஷனல் மூலமாக இந்த விருது வழங்குறது விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் அடிக்கடி சொல்றேன், இந்த விருதுங்கிறது வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி, கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம், வாங்கிக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு வந்து கொடுக்குற சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு முன்னாடி இருக்கிற விங்கிறது வந்து நிறைய விஷயத்த சொல்லும். அது ஒன்று வேல்ஸ் யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து விக்டரி, இன்னொன்று வந்து விருது. நம்ம இந்த உலகத்தை விட்டு விடைபெற வரைக்கும் விடாமுயற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விடாமுயற்சி தான் என்னுடைய இந்த டீம்ஸ் கூட. சமீபத்தில் என்னோட மிகப்பெரிய சந்தோஷம் வந்து என்னன்னா, இந்த டீம்ஸு அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்களா, எல்லாரும் வந்து ஒரு பேயை வச்சு படம் பண்ணியிருப்பாங்க. நான் 13 பேயை வச்சு படம் பண்ணியிருக்கேன். ஒன்று அப்படியே ராட்சசி, பேய், ராட்சசன் எல்லாம் அப்படியே ஒரு டேலண்டோட அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி. நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ண போதே தெரியும் உங்களுக்கு. நீங்கள்லாம் வழக்கமாக என்ன பண்ணுவீங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடித்த படத்தை பார்க்கறதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பீங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸை உருவாக்குற ஒரு படத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இந்த டீம்ஸ் படத்தை பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே கொஞ்சம் காலம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக இவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஸ்டார்ஸாக இருப்பாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமும். அதை முன்கூட்டி நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லைங்களா, இவங்கெல்லாம் பெரிய ஸ்டாராக வருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய பெருமையை தவிர மீதியெல்லாம் இந்த பெருமை வந்து உங்களை தான் சேரும். முதல்ல நம்ம 100 திரையரங்குல மட்டும்தான் நம்ம கிடைச்சது. இன்னைக்கு அந்த படம் வந்து 199 திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த வெற்றிகரமாக நான் சொல்றது வந்து கம்பேரிசனே கிடையாது. இந்த படம் வந்து எத்தனை கோடி, எத்தனை 100 கோடி கிளப்பில் வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு முயற்சி பண்ணேன். அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமாக, இன்னைக்கெல்லாம் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது யாரோட ரிலீஸ் பண்ணுறேன்னா, மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சாருங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆதர்சம். சினிமானா எனக்கு கமல் சார், சினிமானா 3 எழுத்து, கமல் சார்னா 3 எழுத்து. அந்த மாதிரி சங்கர் சார்கிட்ட தான் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கற்றுக்கிட்டோம். தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்தை முதல்ல கொண்டது சங்கர் சார் தான். லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும். அப்படிப்பட்டவங்கள நான் ரொம்ப கௌரவமாக, மரியாதையாக, ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேலே. பட் when it comes to சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது, அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் கில்லி தாண்டா ஆடுறேன். அந்த சைடில் ஏதோ ஒரு சின்ன தேட்டர், ஒரு 100 தேட்டரை எடுத்துக்கிட்டு நான் வேற ஒரு போட்டிக்குள்ளே வரேன், அவ்வளோதான். இதில் எந்த விதமான கம்பேரிசனும் கிடையாது. பத்திரிகைகள் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை பற்றி எழுதணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த பதில் நான் சொல்றதுல பாதியை மட்டுமே எடுத்து போறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது. உதாரணத்துக்கு என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்போ, நீங்க வந்து இந்தியன் 2 பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்தது, ரிசல்ட் வந்ததுன்னா டெஃபினட்டா அந்த சந்தோஷத்துல அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து இந்தியன் 2 தான் பார்த்துருப்பேன். என் படத்துக்கான ரிசல்ட் சரியா இல்லாதனால நான் தேட்டரா ஓடிட்டு இருக்கேன், அதனால நான் வந்து இந்தியன் 2 பார்க்க முடியல. இதுதான் நான் சொன்ன பதில். பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்தியன் 2க்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட் சரியில்லாதனால நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க. போட்டால் அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது. சில மனிதர்கள் கெட்ட வார்த்தை, இவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குன்னு நமக்கு தெரியாது, அவ்வளோ கெட்ட வார்த்தையில் நமக்கு திட்டுவாங்க. இதெல்லாம் நம்ம கடந்துட்டோம் போல இருக்குன்னு நினச்சா நிச்சயமாக ராத்திரி, ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு,
இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும். நம்ம எப்படா போய் கமல் சாரை போய் தப்பா சொல்லுவோம், இல்லை அந்த படத்தை பற்றி எப்போ தப்பா சொல்லுவோம். நான் வந்து அரண்மனையில இருந்து, கருடன்ல இருந்து, மகாராஜால இருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறவன் நான். இப்போ நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும்போது அதை ஜமாய்க்கணும்னு சொல்றது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது. டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட தான் நம்ம டெஃபினட்டாக சினிமா வந்து வேற ஒரு தளத்துக்கு நகர முடியுங்கிறது என்னுடைய உண்மையான நம்பிக்கை. நான் முதலே சொன்ன மாதிரி அந்த முத்தம் கொடுக்குற வேலை இப்போதான் இருக்கு. நான் சொல்றது முத்தம்ங்கிறது வந்து கொடுக்கும்போதும் கொடுக்குறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு கொடுக்குற வேலை. நான் சில நேரத்தில் இந்த மாதிரி பப்பரப்பான்னு பேசும்போது அது ரொம்ப ரசிக்கும்படியா இருக்குங்கிறதுக்காக பேசுறதை தவிர அதுக்கு ஒரு பயங்கர உள்ளர்த்தம்லாம் ஒன்றுமே கிடையாது. உளப்பூர்வமான வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்த விஸ்காமில் படிக்கிறவங்க என்னுடைய அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது இதில் உதவி இயக்குனராக வேலை செய்கிறதுக்கான விருப்பம் உள்ளவங்க அல்லது நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த மெயில் ஐடி மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். சரண்யா, நீங்கள் வந்து அவங்களுக்கு எப்படியாவது அதுதானே teamsthemovie@gmail.com teams TENZ themovie@gmail.com நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாட்டி மேடம் மூலமாக கூட நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மெய் இன்டர்நேஷ்னல் வந்து தமிழில் சிறந்து இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம், மகிழ்ச்சி. ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன். நிறைய நல்ல படங்கள் கூழாங்கல்லேருந்து எடுத்துக்கிட்டா நிறைய டெக்னீஷியன், ப்ளூ ஸ்டார்லேருந்து, பாக்கியம் சங்கர்லேருந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ ப்ளூ ஸ்டாருடைய சினிமாட்டோகிராஃப் ரொம்ப பிடிக்கும், பாக்கியம் சங்கருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். நான் நேசித்த யாத்திசை ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்னு நான் போன வருஷம் என்னெல்லாம் நல்லா இருக்குது, நியூவாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும். அதுக்கெலாம் வந்து மெய் இன்டர்நேஷ்னல் விருது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருதுங்கிறது எப்படி சொல்லலாம்னா வந்து அது உங்களுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி. அதுதான் உங்கள் மொத்த லைஃப் ஜேர்னிக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு படத்துக்கு விருது கிடைக்கும், ஒரு படத்துக்கு விருது கிடைக்காது. அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது. ஆனால் இந்த விருது தான் உங்களுக்கு ஒரு ஃபியூவல், லைஃப்பில் ஒரு பெரிய அங்கீகாரம். ஸோ அது உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வெயில் படத்தில் வந்து ஒரு 26 விருதுகள் கிடச்சி, நேஷ்னல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட் அப்படின்னு. இந்த 26 விருதுகள் தான் தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கான மெயின் ஃபியூவலாக அது மாறுது. ஸோ இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கிற, அடுத்தடுத்த படங்கள் பண்ணுற ஒரு மொமெண்டத்தை நோக்கி நகர்ற ஒரு முக்கியமான விஷயமா அது மாறுது. ஸோ விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை நடத்துகிற மெய் இன்டர்நேஷ்னல் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.